ஹலோ எவ்ரிவன். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப சிவகார்த்திகேயன் படம் வந்து ஒண்ணு வெளியாயிருக்கு. அதாவது மதராசி. இந்த மதராசி படம் என்ன மாரி கேரக்டர்ல அவர் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த யாரு வந்து இயக்கியிருக்காங்க. இத வாங்க ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மதராசி படம் வந்து வெளியாயிருக்கு. முருகதாஸ் டைரக்ஷன்ல வந்து இது வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாரி வந்து கான்செப்ட் எடுத்திருக்காங்கனாக்கா, ஒரு துப்பாக்கிய வச்சு தான் அது வந்து இந்த படமே வந்து எடுத்து வச்சிருக்காங்க. பட் இதுல வந்து பாசிட்டிவான விஷயங்கள பத்தி வாங்க பார்க்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே தமிழ்நாட்டுல வந்து துப்பாக்கி கலாச்சாரத்த கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிறத வந்து இப்ப வந்து இதுல வந்து பார்க்குறாங்க. அதனால வந்து என்ன பண்றாங்கனாக்கா, இதுல வந்து வில்லன் அதாவது ஒரு மாஃபியா கும்பல் என்ன பண்றாங்கனாக்கா, அ அதாவது ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமா வந்து இந்த துப்பாக்கி கலாச்சாரம் இருக்கும். அமெரிக்காவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா. அதே மாரி இந்தியாவுலயும் கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தமிழ்நாட்ட வந்து ஓரளவுக்குல வச்சு அந்த வந்து மத்த மாநிலங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காண்டி வந்து இவங்க ரெடி பண்றாங்க. அதுக்கு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அங்கே உள்ள என்ஐஏக்கு வந்து தெரிஞ்சிருது. என்ஐஏ என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள வந்து துரத்தி போறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அப்போதைக்கு வந்து என்ஐஏல வந்து ஒரு 10 பேருக்கு மேல வந்து இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இப்ப இதுல வந்து அதிகமா வந்து என்ஐஏ வந்து உள்ளேயே இன்வால்வ் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து சிவகார்த்திகேயனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் குடுத்துருக்காங்க. பட் ஆனா அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதுல வந்து அவர் வந்து அடிக்கடி வந்து நான் சூசைட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாரி ஒரு கேரக்டர்ல இருக்காரு. அதாவது அவர் வந்து லவ் ஃபெயிலியர்ல இருக்கனால, அந்த மாரி ஒரு கேரக்டர்ல இருக்காரு அப்படிங்கிற மாரியும் வந்து அது பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நல்ல ஒரு ஆக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு கவின் குமார்ங்கிறவங்க இருக்காங்க. இவங்க வந்து ஒரு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா, ஜெயிலரு, சிகந்தர் இந்த மாரி ஒரு சில படங்கள்ல வந்து குடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல வந்து ஒரு இது குடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா, இதுல வந்து ஒரு நல்ல ஒரு ஈராப்பு இந்த மாரி எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் எடுத்தோனே உங்களுக்கு வந்து ஒரு டோல்கேட் ஃபைட் ஒண்ணு வரும். இந்த டோல்கேட் ஃபைட்டும் வந்து ஒரு நல்ல ஒரு இதா எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸும் வந்து நல்ல ஒரு விதமா வந்து குடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. நம்ம அடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இதுல லவ் ஸ்டோரி எப்படி இருக்கு? அதாவது லவ் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுல ருக்மிணி வசந்த் அவங்க தான் வந்து இதுல ஹீரோயினா இருக்காங்க. இவங்க வந்து அதாவது சிவகார்த்திகேயன் வந்து என்ஐல ஜாயின் பண்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து இவங்களுக்கு வந்து லவ் ஸ்டோரியில எப்படி வந்து இதுல வந்து உதவி பண்ணுது, அத பத்தியும் வந்து இதுல வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அ மிக இன்னொரு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அது என்ன ட்விஸ்ட்னாக்கா, அ என்ஐல வந்து ஒரு ஸ்பை வந்து பார்த்தீங்கன்னா, வில்லன் சைடு இருப்பாங்க. வில்லன் சைடுல உள்ள அ சைடு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு என்ஐயோட ஸ்பை வந்து அங்கே இருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஒண்ணும் அங்கே நடக்கிறத இங்கே சொல்றதா இருக்கட்டும், இங்கே நடக்கிறத அங்கே சொல்றதா இருக்கட்டும், இவங்களுக்குள்ள வந்து ஒவ்வொரு விதமா வந்து இந்த அ இங்க உள்ள டேட்டாக்கள சொல்றதா இருக்கட்டும், அங்கே உள்ள டேட்டாக்கள இந்த மாரி வந்து பரிமாறிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸ்டோரிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளா தான் எடுத்திருக்காங்க. அதாவது லவ் ஸ்டோரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க அந்த லவ் சொல்றது வந்து ரொம்ப ஸ்லோவா அதாவது ஒரு அலாரம் அடிக்கிற மாரியும், அங்கேருந்து நடந்து வந்து அவங்களுக்கு வந்து லவ் ஸ்டோரி சொல்ற மாரியும், ஒரு சிம்பிளா ஒரு நல்ல ஒரு இதா வந்து லவ் ப்ரொபோஸ் பண்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல ஒரு சீக்வென்ஸா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆப்பரேஷன வந்து சக்சஸ் பண்றது, அதாவது இந்த எண்ணெய மட்டும் இல்லாம, அந்த ஆப்பரேஷன சக்சஸ் பண்றதுக்கு இந்த லவ்வும் வந்து ஒரு வகையில வந்து இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உறுதுணையா இருந்த மாரி தான் வந்து இதுல வந்து காமிச்சிருக்காங்க. முருகதாஸ் வந்து ஒவ்வொரு கேரக்டரும் வந்து நல்லபடியா வந்து இதுல யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேங்க. அது வந்து என்ஐஏ வர்றதா இருக்கட்டும், அந்த என்ஐஏல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஹார்பர காமிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து மிக பிரம்மாண்டமா வந்து இதுல வந்து அந்த செட்டெல்லாம் காமிச்சிருக்காங்க. இதுவும் வந்து இந்த முருகதாஸ் வந்து அ ரொம்ப நாள் கழிச்சு வந்து படத்துல அதாவது துப்பாக்கி படம் எடுத்தது வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த துப்பாக்கிய வந்து அ சிவகார்த்திகேயனுக்கு குடுத்த மாரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து அ அந்த துப்பாக்கி படம் எவ்வளோ நல்லா இருந்துச்சோ, அதுல உள்ள ஹீரோ தான் வந்து வில்லன் தான் வந்து இதுலயும் இருக்காங்க. இதுலயும் வந்து அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு சீக்வென்ஸ் வந்து குடுத்துருக்காருன்னு தான் சொல்லலாம். அ நெகட்டிவா சொல்லணும்னு நினைச்சீங்கன்னாக்கா, இதுல என்ன சொல்லலாம்னா, ஆனா படம் வந்து நல்லா இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு நெகட்டிவா ஒரு சிலது சொல்லணும் பாருங்க. அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இதுல வந்து என்ஐஏங்கிற வந்து மிகப்பெரிய ஒரு எண்ணம். அதாவது அவங்கள வந்து யாருன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு இருக்கிறவங்கள அவங்க ஈஸியா வந்து அவங்கள கான்டாக்ட் பண்ற மாரி இருக்கிறதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம இவங்க சரியா வந்து கண்டுபிடிக்க முடியாத அந்த மாரி ஒரு சிச்சுவேஷனையும் இதுல வந்து ஒரு இதில காமிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் இதுல வந்து இந்த பொலிட்டிக்கலாவும் இதுல வந்து ஒரு சிலது நடக்கிறதா இருக்கட்டும். அதே மாரி இதுல வந்து இடையில வந்து அடிக்கடி இந்த ஃபிளாஷ்பேக் போயிட்டு வர்றது வந்து கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்க மாரி இருக்கு. ஒரு சீக்வென்ஸ் வந்து ஒரு ஒரு இதா போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, டபக்குன்னு வந்து ஒரு
ஃப்ளாஷ்பேக் வர்றதா இருக்கட்டும், இது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்தாலும் இந்த படத்துல வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு அ கான்செப்ட் இருந்த மாரி தான் தோணுது. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு பார்ட் இதுல வந்து சாங்லாம் அனிருத் வந்து இதுல வந்து இசையமைச்சிருக்காங்க. அவர் நல்ல ஒரு இசைய வந்து அமைச்சிருக்காங்க. இதுல வந்து இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கு அடுத்த பார்ட் கொஞ்சம் ஓரளவு நார்மலா இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த படத்த வந்து எல்லா ஒரு ஃபேமிலியோட போய் பார்க்குற அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு படமா தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு ஆக்ஷன் படமா வந்து எடுத்து வச்சிருக்காங்க. அப்படிங்கிற மாரி இதுல வந்து சொல்லப்படுறாங்க. இதுல வந்து சிவகார்த்திகேயன் வந்து அவரு குடுத்த ரோல வந்து ஒரு நல்லபடியா வந்து இதுல நடிச்சு குடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து தெரியுது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த படம் வந்து நல்லா தான் இருக்கு. நீங்க போய் குடும்பத்தோட வந்து பார்க்கறதுக்கான ஒரு நல்ல படமா வந்து இந்த படம் இருக்குது. வாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் உங்க ஆனந்த் பாலா. வணக்கம்.